ஆன்மீக பரிவர்த்தனை சேனல் அன்பர் அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்னைக்கு பார்க்க போகிற பதிவு மகாலட்சுமி வில்வ மரமாக சிவனை வழிபட்ட இடத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம சகல ஐஸ்வர்யங்களும் பெற வேண்டும் அப்படின்னாக்கா செல்வத்திற்கு அதிபதியான மகாலட்சுமி தான் நம்ம வணங்கி பண்ணுவோம். அந்த மகாலட்சுமி எப்படி அந்த ஐஸ்வர்யத்தை பெற்றார் அப்படிங்கிறது தான் நம்ம இப்போ பார்க்க போகிறது. ஒரு சமயம் மகாலட்சுமி வைகுண்டத்தை விட்டுட்டு பூலோகத்திற்கு சிவபெருமானை குறித்து தவம் இருந்து அந்த செல்வத்திற்கு அதிபதியானார் அப்படிங்கிறது தான் வரலாறு. அவ்வாறு சிவபெருமானை மகாலட்சுமி வழிபடும் போது சிவபெருமானுக்கு பிடித்த வில்வ மரமாக இருந்து தவம் செய்து அத்தகைய உயர்வான நிலையை அடைந்தார். இவர் எங்கே இந்த மாதிரி வில்வமாக மரமாக இருந்து சிவனை வழிபட்டார் அப்படிங்கிறத பார்க்கலாம். இன்னொரு காலத்தில் தேவர்களும் அசுரர்களும் அமிர்தம் வேண்டி பார்க்கடலுக்கு அடையிறப்போ பார்க்கடல்லேருந்து வெளிவந்த அந்த அமிர்தத்தை தேவர்களுக்கு மாத்திரம் கொடுக்கறதுக்கோசரம் மகாவிஷ்ணு மோகினி அவதாரம் எடுத்து அசுரர்களை மயக்கிட்டு அந்த அமிர்தத்தை தேவர்களுக்கு கொடுக்குறாரு. அவ்வாறு மோகினி அவதாரம் எடுக்கிறப்போ அந்த மோகினியின் மீது சிவபெருமான் மையல் கொண்டு அவர்களுக்கு பிறந்த குழந்தை தான் ஐயப்பன் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இதை அறிந்த மகாலட்சுமி தன் கணவரான மகாவிஷ்ணு மேலே கோபம் கொண்டு வைகுண்டத்தை விட்டு வெளியில் வந்துடுறாளாம், பூலோகத்துக்கு வந்துடுறான். அந்த மாதிரி வில்வாரண்யங்கிற கஷேத்திரத்தில் தான் இந்த சிவபெருமானை நோக்கி தவம் இருக்கா. இந்த வில்வாரண்ய கஷேத்திரம் அப்படிங்கிறது எதுனாக்கா வெள்ளூர் அப்படிங்கிற இடம் தான் வில்வாரண்ய கஷேத்திரம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. பல யுகங்களாக அங்கே தவம் செய்தும் கூட சிவபெருமான் அவளுக்கு காட்சி தரலை. ஆனால் மகாலட்சுமி தன்னை வில்வமரமாக மாற்றிக்கொண்டு சிவலிங்கத்தினுடைய திருமேனியில் வில்வ இலைகளை மழை போல பொழிகிறாளாம். இதனால் மகிழ்ச்சி அடைந்த சிவபெருமான் மகாலட்சுமி முன் தோன்றி ஐயப்பனின் அவதார நோக்கத்தை விலக்கி அவளை சாந்தப்படுத்துறாரு. பின்னர் அவளை ஸ்ரீவத்த முத்திரையுடன் கூடிய சால கிராமமாக மாற்றி மகாவிஷ்ணுவின் இதயத்தில் இருக்கும்படி செய்கிறாரு. மேலும் மகாலட்சுமி ஐஸ்வர்யத்தின் அதிபதியாகவும் இருக்கும்படி சிவபெருமான் அருள் புரிகிறாரு. இதன் காரணமாக இக்கோவில் இருக்கும் மகாலட்சுமி ஐஸ்வர்ய மகாலட்சுமி அப்படிங்கிற பேர்லேயே பக்தர்களுக்கு அந்த இடத்துல அருள் பாலித்துன்னு வருகிறார். சுக்கிர பகவானும் இங்குதான் இறைவனை வழிபட்டு போகத்திற்கு அதிபதியானார். குபேரனும் இறைவனை வழிபட்டு தனாதிபதியாக மாறினார். வாரந்தோறும் வருகின்ற வெள்ளிக்கிழமையில் வரும் சுக்கிரஹோரையில், அதாவது காத்தால 6லேருந்து 7க்குள்ள ஐஸ்வர்ய மகாலட்சுமிக்கு 16 வகையான அபிஷேகங்கள் செய்து 16 நெய் தீபங்கள் ஏற்றி 14 முறை வலம் பிரார்த்தனை செய்தால் 14 வகை பேரும் கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை. வெள்ளூர் திரு காமேஸ்வரர் திருக்கோயில் தலத்தினுடைய விருட்சம் வில்வமரமாக அமைந்திருக்கிறது. இந்த வில்வமரத்தின் நிழலில் தவம் செய்யும் கோலத்தில் ஐஸ்வர்ய மகாலட்சுமி எழுந்தருளி இருப்பது சிறப்பு. இங்கு லக்ஷ்மிக்கு அபிஷேகம் செய்வதற்கு முன்பு வில்வ மரத்திற்கு தான் முதல்ல பூஜை நடைபெறுமா. மனிதர்கள் நினைக்கும் காரியங்கள் சித்தியாக இந்த திரு காமேஸ்வரர் சந்நிதியில் தானம் செய்வது ரொம்ப சிறப்பு. மன்மதனுக்கு இழந்த உடலை திரும்ப கிடைத்தது. மகாலட்சுமி ஐஸ்வர்ய மகுடம் கிடைத்தது. முசுகுந்த சக்கரவர்த்திக்கு வாலாசுரனை வெல்லக்கூடிய ஆற்றல் கிடைத்தது. போகர் போன்ற பல சித்தர்களுக்கு அஷ்டமா சித்திகளை அளித்த திருக்கோவில் என்பதால் இந்த கோவிலுக்கு வரும் ஆண்கள் இன்றும் மேலாடை இன்றி திருக்காமேஸ்வரரை தரிசனம் செய்வதுங்கிறது ஒரு வழக்கமாக இருக்குது. வெள்ளூர் அப்படிங்கிறது எங்கே இருக்குது அப்படின்னாக்கா திருச்சி சேலம் நெடுஞ்சாலையில் முசிறிக்கு அருகில் 6 கிலோமீட்டர் தொலைவில் வெள்ளூர் திருக்காமேஸ்வரர் கோவில் இங்கே இருக்கிறது. வெள்ளூர் திருக்காமேஸ்வரர் கோவிலில் அருள்பாலிக்கும் இறைவன் திருக்காமேஸ்வரர். இரவி சிவகாம சுந்தரி அப்படின்னு அழைக்கப்படுறா. சுமார் 1600 ஆண்டுகள் பழமை வாய்ந்தது இந்த கோவில். இந்த கோவில் விஜய ஆதித்த சோழனால் புனரமைக்கப்பட்டு கும்பாபிஷேகம் நடைபெற்றிருப்பதாக அங்கே இருக்கக்கூடிய கல்வெட்டு சொல்லுகிறது. இதுதான் மகாலட்சுமி எப்படி வில்வமரமாக மாறி சிவனை பிரார்த்தித்து அஷ்ட ஐஸ்வர்யங்களும் பெற்றார் அப்படிங்கிறதுக்கு உண்டான ஒரு கதை. இந்த கோவிலுக்கு சென்று இந்த ஐஸ்வர்ய லக்ஷ்மியும் திருக்காமேஸ்வரரையும் தரிசனம் பண்ண நம்மளுக்கு ஐஸ்வர்யம் கிட்டும். அது மட்டுமில்லை, நாம் நினைத்த காரியங்கள்லாம் நடக்கும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம். மீண்டும் வேறு ஒரு ஆன்மீக தகவலுடன் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.